ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியும் மக்களோட நிம்மதியும் அப்படிங்கிறது அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள், அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இவங்கள சார்ந்துதான் இருக்கும். இப்போ எந்த அனுபவமே இல்லாம அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாலுமே அவங்கவுங்க சார்ந்த துறைகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான முனைப்பு அவங்க காட்டுறதா தெரியல அப்படிங்கிறதுதான் இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நாம புரிஞ்சுக்கிற விஷயம். அனுபவமே இல்ல உங்களுக்கு, நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க, கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களால பாத்துக்க முடியும் அப்படின்னு ஏதேதோ வேலைகள்லாம் பார்த்து வந்தாச்சு. சரி, வந்ததுக்கு அப்புறமாவது நீங்க கத்துக்கணும் இல்லையா அப்படின்னா, இல்ல பிரச்சனைகள் வரும்போது அதை சால்வ் பண்றதுக்கு உண்டான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்ல, அதை நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க அப்படின்னா எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. சரி, எவ்வளவு நாள் டைம் வேணும்? 6 மாசம். லா அண்ட் ஆர்டருக்கு எப்படிங்க 6 மாசம் டைம் கொடுக்கறது? தொடர் மின்வெட்டு அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. மக்கள் ஆல்ரெடி ரோட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா உங்க ஆளுங்களை எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே டிஎம்கேவோட சதி. அப்போ ரோட்ல இறங்கி போராடுறவங்கல யாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யாருமே இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க வீட்டுக்கு மட்டும் பவர் சப்ளை ஆயிட்டு இருக்கா? டிஎம்கே வீட்டுல மட்டும் பவர் கட் ஆகுதா அப்படின்றது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. எல்லாருக்கும் வர டவுட் தான். அதுக்கப்புறம் செவிலியர்கள் போராட்டம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ டாக்டர்ஸ் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாசம் அவங்களுக்கு சேலரி கட் ஆயிருக்கு. நீங்க கேட்கலாம், 5 வருஷமா யாரும் போராடலையா, பிரச்சனை ஆகலையா அப்படின்னா, அது தூய சக்தி இல்ல, தீய சக்தி. நாங்க தான் தூய சக்தி, நாங்க தான் மாற்றம்னு சொல்லிதான் நீங்க வந்திருக்கீங்கன்றத நீங்க முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதை அப்பப்போ மறந்துடுறீங்க. அது மட்டும் இல்லாம சேலரி கட் ஆயிடுச்சு அப்படின்னு பணி நிரந்தரம் செய்யப்படாத டாக்டர்ஸ் இன்னும் இந்த மாதிரி எல்லாம் இறங்கி போராடி நாங்க பாக்கல. நாங்கல்ல, தமிழ்நாடே பாக்கல. இந்த மாசம் சேலரி அவங்களுக்கு இன்னும் வரல அப்படின்றதுனால அவங்க போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. மேலும் பல கோரிக்கைகளையும் அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டே இருக்கு. ஆனா மினிஸ்டர்ஸ் கேட்கும்போது அவங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட குளறுபடிகள் செய்யறாங்க. மின்சாரம் ஏன் இல்ல, ஏன் கட் ஆகுது, ஏன் தொடர் மின்வெட்டு இருக்கு, மணிக்கணக்காலாம் இருக்கு, டெய்லி நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஹார்ட் டிஸ்க் காணும்னு சொன்னாங்க. எத்தனை ஹார்ட் டிஸ்க் காணும் அப்படின்னா 14ன்னாங்க. ரிகவர் பண்ணிட்டோம்னாங்க. ஓ சூப்பர் அப்படின்னா 32 ரிகவர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. 12 32 குட்டி போட்ட கதை என்னன்றது யாருக்குமே தெரியல. சரி, இது எல்லாம் நம்ம கேட்டா நீங்க உங்களோட அபியூசிவ் வாரியர்ஸ், அதாவது ஆபாசமாக பேசக்கூடிய உங்களோட ஆபாசமான வாரியர்ஸ் ஒவ்வொரு கமெண்ட் செக்ஷன்லயும் போயிட்டு ஆணோ பெண்ணோ, முக்கியமா பெண்கள் அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியா ஆயிடுது போல இருக்கு. ஃபேக் ஐடிஸ்ல கண்டதையும் பேசி வைக்கிறாங்க. அது எங்களுக்கு பழகிடுச்சு. நாங்க அது பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை. இவனுங்கெல்லாம் இப்படிதான், இவங்களோட தரம் இப்படிதான் அப்படின்னு நாங்க கடந்து போயிட்டு தான் இருக்கோம். ஆனா மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு நீங்க 6 மாசம் டைம் கேட்டீங்கன்னா, சோ சாரி, மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே 6 மாசம் எல்லாம் பொறுத்திருக்க மாட்டாங்க. நீங்க புதுசுங்கிற ஒரே காரணத்துக்காக மக்கள் சஃபர் ஆயிட்டு இருக்க ரெடியா இல்ல. இது எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு நீங்க முயற்சி எடுத்தே ஆகணும். துறை சார்ந்த அமைச்சர்கள் அதுக்கான முயற்சிகள்ல எடுக்கணும். சீக்கிரமே, ரொம்ப சீக்கிரமே நீங்க கத்துக்கோங்க. மக்களோட நலனுக்காக நீங்க கத்துக்கிட்டு வரணும். டிஎம்கேவை பிளேம் பண்ணி பண்ற பிளேம் பாலிடிக்ஸை விட்டுட்டு உண்மையிலேயே மக்களுக்கு நீங்க என்னென்ன ப்ராமிசஸ் கொடுத்தீங்களோ அதை சீக்கிரமா நிறைவேற்றதுக்கு உண்டான வழியை பாருங்க.